கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:18 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தை நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தை நாதரவேல். இன்றைத்தினா மாதிலாம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைத்தினா மாதிலாம் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தானின் கிருபை காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபை காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிர மாதினால் திறந்தனின் ஜீவ பொது வாழியாம், நின்னுதிர மாதினால் திறந்தனின் ஜீவ பொது வாழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழு காலம் எங்களுக்கு, எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இங்க நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்கிறோம். ஏசாயா 5:18. மாயையின் கயறுகளினாலே அக்கிரமத்தை, வண்டில் வடங்களினாலே பாவத்தில் இழுத்து கொண்டு வந்து. 2 காரியம், மாயை மாயை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கயரை நம்ம பார்க்க போறோம். இது கயர், மாயையின் கயர். இங்கிலீஷ்ல இது ரோப் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கரெக்ட் இங்கிலீஷ்னா கோட், CORD. இதுக்கு என்ன எபிரேய வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெபால், ஹெபால். ரோப் ROPE, ஹெபால் HEBEL, ஹெபால் ஹெபால் ஹெபால். சரி, ஹெபால்ங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். யோசுவா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு சிவப்பு கயிறு, வேசி, ராகாப்ங்கிற வேசி. இந்த ராகாப்ங்கிற வேசிக்கு நம்முடைய ஆண்டவுடைய மேல ஒரு பெரிய விசுவாசம். அவள், நேற்று நான் செய்தி சொன்ன எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது, என்னை அறிந்தவருக்குள் கர்த்தர்ங்கிற நாமத்தை அறிந்தவள் தான் ராகாப். ராகாப் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் உங்க தேவன் பெரிய தேவன், அவர் செங்கடலை 2 பிளக்க வைத்தார். எங்களுக்கெல்லாம் தெரியும்
எங்கள் இருதயம்லாம் கரைஞ்சிருச்சு. ஆனா எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றான். காப்பாற்றுறதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஒரு கயிறு, நீ அந்த சிகப்பு கயிறை கெட்டி உன் ஜன்னல் வாசல வை. ஒரு பாஸ்டர், அவர் இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டவர், அவர் இந்த வசனத்தை நல்லா பிடிச்சுடுவார். யாராவது ஒரு கருப்பு சிகப்பு கயிறு கயிற்றுல கட்டியிருந்தாங்கன்னா அந்த சிகப்பு கயிறுக்கு அடையாளம் தெரியுமாப்பாண்டு. எங்கன்னா கண்ண தெரியும், கோயில கொடுத்தாங்க கட்டிக்கிட்டேன். இந்த கயிறுக்கு ஒரு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கப்பா. அது என்ன பின்னணின்னா அந்த யோசுவா ஃபுல்லா சொல்லுவாராம். அன்னைக்கு இந்த சிவப்பு கயிறு அவளை ரட்சித்தது. இன்னைக்கு நீ கையில கட்டியிருக்கிற கயிறு உனக்கு தெரியாம அதை கட்டியிருக்கிற, ஆனா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் பூசப்பட்ட கயிறு அப்படின்னு தைரியம் சொல்லுவாங்க. நான் அவர் ஒரு காலத்துல இந்துவா இருந்தனால இவங்க வாயை திறக்க மாட்டானா. சரி, இத இன்னொரு வசனத்தை அவங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 33வது அதிகாரம் 20 33:20 கயிறு, ரோப், கோர்ட். ஏசாயா 33:20 நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமரிக்கலையாக தாவரமாகவும் பேர்க்கப்படாத கூடாரமாக காணும். இனி அதன் முளைகள் அதிலிருந்து பிடுங்கப்படுவது. அதன் கயிறு ஒன்றும் கயிறு ஹெப்பால் அறுந்து போவதில்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு வசனம் இருக்குது. அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் புரியும். ஏசாயா 33வது அதிகாரம் 21 மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளையும் ஆறுகளையும் ஸ்தலத்தை போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதில்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதில்லை. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 வருட அரசாட்சியில இருக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த எருசலேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலைகளுக்கு உயர்ந்து இருக்குது. அதை சுற்றி ஏறும்போது அவங்க பாடல் பாடிக்கிட்டே ஏறுவாங்க. ஹைட்டா இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன இல்லை அப்படின்னா, நைல் நதி கிடையாது. எகிப்துக்கு அவங்களுடைய பெரிய ஒரு பெருமை என்னன்னா, நைல் நதி எங்கள்கிட்ட இருக்கு. அந்த பெருமை இருந்துச்சு. இப்ப எருசலேம்ல இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நதி இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க, அந்த நதியை போல நான் உங்களுக்கு இருப்பேன்கிறார். இப்ப நான் இந்த சொன்னதை புரிந்துகிட்டு பாருங்க, இது ஒரு வித்தியாசமான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். 21 ஏசாயா 33:21 மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் ஸ்தலத்தை போல் இருப்பார். வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்கும், எனக்கு தெரியும். அதனாலதான் நம்ம பாக்குறோம் கயிறுங்கிறதுக்கு நான் சொன்னேன். சரி, ஃபிகரேட்டிவ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஓமையாக இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 22வது அதிகாரம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 6வது ஃபிகரேட்டிவ். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் உண்டு. பாதாள கட்டு, பாதாள கட்டு, பாதாளத்துக்கு போகிறதுக்கு கட்டுக்கள் இருக்குது. அது என்ன நான் சொல்றேன். இந்த கயிறு கட்டுங்கிறதுக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன், பல முறை சொன்ன கதை இருந்தாலும் நான் சொல்றேன். டாமி அப்படின்னு ஒரு நாய் இருந்துச்சு. இந்த டாமி நாய்க்குட்டி ஒரு சேரியில இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அந்த டாமிங்கிற நாய்க்குட்டி வாவ் 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 வாவ்னு பயங்கரமா குலைக்குது. எல்லாரும் நினைக்கிறாங்க, இந்த நாய்க்குட்டி குலைக்காதுன்ட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு குடிசை தீப்பிடிச்சு எரியுது. அத வாடையை இது பார்த்து எல்லாத்தையும் எச்சரிக்குது. குலைக்குது, பயங்கரமா குலைக்குது. அது குடிசைனால டக்கு டக்குன்னு அடுத்த குடிசைக்கு பற்றி வருது. ஆனா இது எச்சரிப்பு கொடுத்தனால எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்கிற வேல்யூபிள் திங்ஸ், இந்த பிள்ளைகள், இது எல்லாத்தையும் நைஸா காலி பண்ணி வெளியே வந்துட்டாங்க. அடுத்த தீ பிடிக்குது.
அதை அணைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா தீயெல்லாம் பரவிடுச்சு. ஆனா யாருக்குமே சேதமாகல, தப்பிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் சொன்னா, டேய் நம்ம டாமி நாய் என்னடா ஆச்சு, நம்மளை காப்பாத்துச்சுல. பார்த்தா அது கரிஞ்சு கிடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது கழுத்துல ஒரு கட்டு இருக்குது, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அது குழைச்சி அது மேல தீ பிடிச்சி ஹசிச்சு போச்சு. இதை நான் எப்ப சொல்லுவேன்னா, எங்களை மாதிரி சில போதகர்கள் கட்டுக்களோட இருக்கும் பொழுது நாங்க குழைச்சி மற்றவங்களை காப்பாத்தினோம், நாங்க மாட்டிக்கிறோம். அதான் அந்த கட்டு, ஏதாவது மரண கட்டு, பாதாள கட்டு என்னை சொல்றது. இது ஃபிகரேட்டிவாக நம்ம பார்க்கிறோம். சரி, 1 ராஜாக்கள் 20:31. 1 ராஜாக்கள் 20:31. அப்பொழுது அவன் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் ராஜாக்கள், தயவுள்ள ராஜாக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ராஜாக்கள் தங்கள் ரட்டுக்களை எங்கள் அறைகளை கட்டிக்கொண்டு கயிறுகளை எங்கள் தலையிலே சுற்றி கொண்டு இஸ்ரவேல் ராஜாத்திலே போகும், ஒருவேளை உமை உயிரோடு வைப்பார். இது லிட்டரலி கயிறு, இது ஃபிகரேட்டிவ் கிடையாது. ஒரு ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தலையில கட்டிக்கிட்டு நாங்க போவோம். இந்த கயிறு HEBEL, ரைட். ஊசியாவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கட்டு என்னன்றது எடுத்துக்கலாமா? ஓசியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனம். பல முறை இதை நான் தியானிச்சிருக்கிறேன். எனக்கு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்க ஒரு வாசனம். ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனம். இது ஒரு ஃபிகரேட்டிவ், ரியல் கட்டு கிடையாது, கயிறு கிடையாது. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினாலே நான் அவர்களை இழுத்தேன். ஆப்போசிட்டான அந்த காரியத்தை பாருங்க. இப்ப நம்ம தியானிக்கிற வாசனம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரம், மாயையின் கயிறினாலே அக்கிரமத்தை, வண்டில் வயர்களாலே பாவத்தின் கட்டில் கொண்டு. இது ஒரு பாவ கயிறு, ஆனால் அன்பின் கயிறு. ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினாலே நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்திலே எடுத்து போட்டுகிறது போல் அவருக்கு பட்சமாக சாய்ந்து அவருக்கு ஆகாரம். ஆண்டோடைய தந்தைய அன்பை விளக்கிற ஒரு வார்த்தை. சரி, முதல் வசனத்தை அவங்களுக்கு காமிச்சிட்டேன். 2வது நம்ம மாயை என்னன்னு பார்ப்போம். மாயை இங்கிலீஷ்ல வேனிட்டி. இந்த வேனிட்டிக்கு ஒரு கிரேக்க வார்த்தை நான் எழுதியிருக்கிறேன், அதை நம்ம பார்த்துக்கிறோம். கிரேக்க வார்த்தை இது வேனிட்டி. மெட்டா, META, மெட்டா, IOTES, ஒட்டிஸ். இந்த ஐயும் ஓயும் சேர்த்து வாசிக்கும். மெட்டாயிஸ், METAIOTES, மெட்டாயிஸ். வேனிட்டி. வேனிட்டி அப்படின்னா என்ன சொல்லுங்க? மாயை. வேனிட்டியை நீங்க எங்க அதிகமாக நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கில பார்க்கலாம். மாயை, மாயை, மாயை. என்னுடைய தகப்பனார் ஒரு பயங்கரமான அந்த மாயை குறித்து ஒரு உதாரணம் சொல்லுவார். அது என்ன நான் சொல்றேன். எங்க பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா, சொர்ணபாய் லைசன்டர். அவங்களுடைய கலர் எப்படி இருக்கும்னா இந்த கலர்ல இருப்பாங்க. நிறம் பிளாக்கா இருக்கிறது எங்க பாட்டி சொர்ணபாய் லைசன்டர். அவர்களுடைய எங்க தாத்தா என் கலர் கூட இருப்பார். அவருடைய சகோதரி, 3 சகோதரிகளை எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்க அப்பாவுடைய சகோதரி, தாத்தாவுடைய சகோதரிகள், அவங்க 3 பேரும் கோல்டு கலர்ல இருப்பாங்க. 3 பெண்கள், 3 பேர் விடோஸ். அவங்க திருவனந்தபுரத்தில் இருந்தாங்க. அவங்க 3 ஒன்னா தான் அலைங்க இருப்பாங்க. சர்க்கஸுக்கு போவாங்க, பொருட்காட்சிக்கு போவாங்க, எல்லா இடத்துக்கும் சுத்துவாங்களா. 3 பேர் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுவாங்களா 3 ஒரே நேரத்தில், மாயை, 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 வேனிட்டி, வேனிட்டி, வேனிட்டின்னு அதை போயிட்டு வந்த அனுபவத்தை இவங்க நல்லா சொல்லுவாங்கண்ணா. எங்க பாட்டி இந்த கான்வர்சேஷன்லேயே தலைப்பட மாட்டாங்கண்ணா. எங்க தாத்தா உட்காந்து பார்த்துட்டு தன்னுடைய சிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி மாயேன்னு எனக்கு போனேங்க.
திருவிழா மாயிட்டு வரையாம போவாங்க அப்படின்னு ஒரு நாள் உட்காந்துருவாங்க. எங்க அப்பா அதை வேடிக்கை சொல்லுவார். 3 சகோதரிகளும் நல்லா அனுபவிப்பாங்க. போய் சுத்திட்டு வரும்போது மாயை. இதுதான் உலகம். சரி, இந்த லாங்குவேஜுக்கு எம்டி அப்படின்னு பார்க்கிறோம். பிரசங்கி 2வது அதிகாரம் ஃபுல்லா மாயை தான் இருக்குது. என்ன மாயை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்துல பாருங்க, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதிப்பேன், இன்பத்தை அனுபவிப்பேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. எல்லாமே ஃபுல்லா நீங்க வாசிங்கன்னா மாயை பாருங்க. 17 வசனம் பாருங்க, எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமா இருக்கு. வேனிட்டி. இது நம்ம பார்க்கிறது. இத புதிய ஏற்பாட்டுல, ஏன்னா கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டுல தான் வருது. இத புதிய ஏற்பாட்டுல எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை இந்த வேனிட்டிய எப்படி யூஸ் பண்றாங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீணான சிந்தையிலே நடக்கிறது போல வீணான சிந்தைகள் வேனிட்டி. அத நம்ம பார்ப்போம். சரி, அடுத்த வார்த்தை சின், பாவம். பாவத்துக்கு என்ன நம்ம பார்ப்போமா? சின். ஏ போட்டு எழுத்து போடணும். வின், WENA, WEN, வைன். சின், அவின். பாவம். பாவம் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. இத என்னெல்லாம் கூட இன்குவிட்டி, சாரோ, மாரல், பெயின்ஃபுல் பர்டன். சாரோ துக்கம். சங்கீதம் 90வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த வேனிட்டி பாவம்ங்கிறத எப்படி இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தை மீனால் அதன் மேன்மையானது வருத்தம், சஞ்சலம். வருத்தம், இந்த சஞ்சலம் பாவத்தினுடைய விளைவாக இந்த ஆதரவு. பாவத்தின் விளைவு மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கம். நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து இது ஆவின கேபிட்டல் AWEN. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அவேன் தான், ஆனா இது கேபிட்டல் லெட்டர். நான் பி போட்டிருக்கேன் பாத்தீங்களா? வின், A capital WEN. அதே இது என்ன? கிரைம். இது என்ன பாவம்னா மாரல் கிடையாது. ஸ்மால் லெட்டர்ல வரும்போது மாரல். ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கு. இப்ப ஒரு கணவன் மனைவியாக இல்லாதவர்கள் இணைந்து வாழ்றாங்க, லிவிங் டுகெதர்ங்கிற பேர்ல. அவங்களுக்கு அது சரியா தோணும். போர் அடிச்சா நாங்க விட்டுட்டு போயிடுவோங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆண்டோடைய பார்வையில அது தவறு. ஆனா சட்டத்துக்கு முன்னாடி தவறு கிடையாது. நீ வாழ்ந்துட்டு போறியா, ஒரே ஆபீசரா இருக்க, அங்கே ஆபீசர் ஒன்னா இருக்க, வீட்லயே ஒன்னா இருக்க, ஒன்னா போற, ஒன்னா வர. ஆனா இந்த கேபிட்டல் W போட்டாச்சுன்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிரைம், அஃபென்ஸ். கிரைம், அஃபென்ஸ். இந்த கிரைம் அஃபென்ஸை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா 107:6. மீகா 2வது அதிகாரம் 1 வசனத்துல இது அஃபென்ஸ், கேபிட்டல் A. அக்கிரமத்தை யோசித்து, யாராவது ஒருத்தனை கொல்லணும்ட்டு அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கை மேல் பொல்லாப்பை செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கைகளிலே வல்லமை இருக்கிறபடினாலே விடிய காலத்துல அதை நடைபெற்று நைட்டு ஃபுல்லா யோசிச்சு காலையில போய் இந்த கொலைய பண்ணிட்டியா, அது அவின். ஆனா கேபிட்டல் A போடுங்க. இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதை மட்டும் பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். அசாம். சி போட்டுங்க பாருங்க. A மேல ஒரு கேபிட், ஒரு கோடு, SAM. இது கில்ட். அசாம். அந்த ஏயும் நீட்டி வாசிக்கணும், எஸ் 2 ஏ நீங்க நீட்டி வாசிக்கணும். அசாம், அசாம். பாப்போமா? இது என்னன்னா கில்ட். இது எப்படி விளக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோர்ட்ல
இவன் குற்றவாளி அப்படின்னு தண்டனை கொடுக்கறாங்கல்ல, அதான் அசாம், சின், கில்ட், ஆஃபென்ஸ். ஆதியாகமம் இதுக்கு அவர் கொடுக்கிற வசனத்தின் விளக்கம் நான் கொடுக்கல. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அபிமெலேக், எங்களிடத்துல ஏன் இப்படி செய்தாய்? ஆபிரகாமை பிடிச்சு திட்டார். இவங்க சகோதரின்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட நான் பாவம் செய்திருந்தா எவ்வளவு எனக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சொல்றாரு. ஜனங்களுக்குள்ள யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கும் எங்கள் மேல் பழி சுமக்கும் நீ இடம் உண்டாக்கினாயே. மனசாட்சியின் காலம் இந்த அசாம்ங்கிறத சின், கில்ட், ஆஃபென்ஸ் இந்த மூன்று சேர்ந்து ஒரு வசனத்துக்குள்ள வந்துருச்சு. ஒரு வசனத்தை மட்டும் வாசி நாம் அதை முடிக்க போகிறோம். எரேமியா 51வது அதிகாரம் 5வது வசனம். 51:5. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறது, அசாம்னாலே நிறைந்திருக்கிறது. யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகள் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை, நிறைந்திருக்கிறது. ரைட். இப்ப நம்ம வசனத்தை லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து வரப்போகிறோம். சரி, 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கயிறு. நம்ம ரெகுலராக தியானித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 2வது அதிகாரம், இது மேசியாவின் சங்கீதம். சங்கீதத்தில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாகும். சங்கீதம் 2வது அதிகாரம் 2வது. அவருக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு விரோதமாகும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதை ஏகமாக ஆலோசனை பண்ணி என்ன ஆலோசனை பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் கயிறுகளை அறுத்து அவர்கள் கயிறுகள் நம்மை விட்டு எரிந்து போடுவோம். அப்ப ஒரு காரியத்தை, ஒரு பாவ வாழ்க்கையை அவர்களால் அந்த விடுதலை கிடைக்க முடியாது. அதுக்கு விடுதலை யாரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். சரி, இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஏசாயா 28வது அதிகாரம், இதுதான் உலக மக்களுடைய வாழ்க்கை. 28வது அதிகாரம் 15வது வசனம். 28:15. நீங்கள் மரணத்தோடும் உடன்படிக்கை பாதாளத்தோடும் ஒப்பந்தம் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாகவும் மாயை மறைவிடத்திலும் வந்து அடைந்தோம் என்றார்கள். இது புரிந்து கொண்டதற்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல செல்வராஜ் சார் ஒரு மேனேஜர் இருக்கார். எத்தனை பேர் தெரியும், செல்வராஜ் மேனேஜர். அவருடைய பையன் இங்கிலாந்துல இருக்கார். அவர் வாழ்க்கையில முதல் முறையாக இங்கிலாந்துக்கு போறார். 10 நாள் இருந்துட்டு வந்து எனக்கு சில காம்ப்ளிமெண்ட் கொடுத்தார். அப்ப அங்க உள்ள வாழ்க்கையை சொல்றாரு, ஆச்சரியமா இருக்கு. சொல்றாரு, சார் இந்த ஜிம் நைட்டெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க சார். நான் பார்க்கிறேன், வாலிப பசங்களும் வாலிப பொண்ணுகளும் ராத்திரி 12 மணிக்கு ஓடுறாங்க சார். டக்கு 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 டக்கு. மழை பெய்யுது, மேல ஒரு ஹூட்டை போட்டுக்கிட்டு ஓடுறாங்க சார். எப்படி சார் ராத்திரி வெயில் மழையில அவங்களால ஓட முடியுது? சும்மாவே குளிர் தாங்கல சார், என்னால வெளியே வர முடியாது. அதற்கு நான் கேட்டதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதை வஸ்துகள்ல இப்ப ஒரு சில இடத்துல வந்திருக்காங்க. அந்த உறிஞ்சாப் என்னன்னு எனக்கு பேர்லாம் தெரியாது. அது உள்ள இழுத்தாச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். அவங்களால படுத்து தூங்க முடியாம சரீரத்துக்கு ஒரு பலன் வந்துடும். இந்த பலன் வந்த உடனே ஃபிட்னஸ் அப்படிங்கிறது மைண்டுக்கு வந்துடும். வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆண்களும் பெண்களும் அப்படியே கிரவுண்ட்ல போய் நைட்ல அப்படியே ரோட் வழியா ஓடிட்டே இருப்பாங்க. இந்த வசனத்தை இப்ப பாருங்க புரியும். அவங்க மாயை, அவங்க இருக்கிறது போதைக்குள்ள இருக்கிறாங்க. இந்த போதைக்குள்ள இருந்துகிட்டு ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஓடுறாங்க. அந்த ஓடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, மரணத்தோடு உடன்படிக்கை. நீங்க மரணத்தோடு, இவனால இந்த ஹேபிட்ல வர முடியுமா? வரவே முடியாது. அது இல்லைன்னா செத்தே போயிடும். பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணிடும்.
இந்த பாதலத்தோடு ஒப்பந்தம் பண்ணி இந்த மாயையான மக்கள் வாழ்ற வாழ்க்கையை நமக்கு பல முறை நம்ம தியானிச்சதுனால ஷார்ட்டா நம்ம பார்த்தது முடிக்கப்படும். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்துல ஒரு மாயையோட ஒரு உடன்படிக்கை பண்ணின ஒரு மனிதன் எந்த ஊர்ல இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 17:1 எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். மீகா, இந்த நம்ம மீகா தீர்க்கதரிசி கிடையாது. அவன் தாய் அவனை நோக்கி, உன்னிடத்திலே 1100 வெள்ளிக்காசுகள் களவு போயிற்று, அதை என் காது கேட்க நீ சாபம் போட்டாயே, இதோ அந்த பணம் இன்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவள் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இது மேல் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் திருடன்ட்டத என்ன சொல்றா, கொடுத்த உடனே சாபம் போட்டவன பயந்துட்டான். அவன் என்ன செய்யறா, அம்மா அக்காரி என்ன செய்யறான்னா, அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயிடத்திலே திரும்பி கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையினாலே இந்த வெள்ளியை என் மகனுக்கு முற்றிலும் கர்த்தருக்கு என்ற ஞாபகம். இதாங்க செஞ்சதெல்லாம் பாவம், ஆனா மேல் பூச்சி கர்த்தர். இந்த நாமத்தை யூஸ் பண்ண இதுதான் ஆண்டவர் மாயைங்கிறார். அவங்கள பார்த்தா வெளியில பார்த்தா ஆண்டோடைய பிள்ளைய போல தெரியும். பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்பா என்ன ஒரு ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அது பாருங்க, இதை முற்றிலும் கர்த்தருக்கு என்று நியமித்திருக்கிறேன். இப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தாட்டான் கையிலே கொடுத்தான். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொருபத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரத்தையும் மீகா வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறையை நியமித்து, இந்த சுவாமியினாலே அது விக்கிரங்க கேட்டுக்கோங்க. நிறைய பேர் ஜெபிக்கும் போது சுவாமி சுவாமி சுவாமின்னு சொல்லுவாங்க. 2 இடத்துல சுவாமி வருதுங்க. யோனாவை தூக்கி தண்ணியில போடும்போது அந்த நேரத்தில் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்க சுவாமிகிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி புறஜாதியார் சொல்லுவாங்க. அது சுவாமி, இங்க ஒரு சுவாமி. சரி, அது இருக்கட்டும். சுவாமிக்கு ஒரு அறையை நியமித்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சொருபத்தையும் உண்டு பண்ணி குமாரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணி எனக்கு ஆசிரியர். வெளியில பார்க்கும்போது எல்லாமே ஒரு கடவுள் பக்தி இருக்கிறா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிறது விக்கிரகம். இதைத்தான் மாயையுடைய கயிறு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அதனால நம்ம இதை போய் வண்டியை உடைக்க வேண்டாம். இந்த பாவத்தின் கயிறுனால ஒரு பெரிய ஒரு சாபத்தை காட்ட போறேன் உங்களுக்கு. எடுத்துக்கலாமா? 2 சாமுவேல் 16வது அதிகாரம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம். இதை விட ஒரு பெரிய பாவத்தை பைபிள்ல நீங்க பார்க்க முடியும். அகித்தோப்பினுடைய ஆலோசனை 2 சாமுவேல் 16:20. அப்சலோம் தாவீதுடைய மகன் அகித்தோப்பலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய என்ன ஆலோசனை சொல்லும். என்ன ஆலோசனை சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போது அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு, வீட்டுக்காக உங்களுடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டி இடத்திலே பிரவேசியோம். தாய் ஸ்தானத்தின் இடத்துல செய்யற பாவத்தை சொல்றாங்க. இது மாயையுடைய கயிறு. இதைத்தான் இழுத்துட்டு போறான், வண்டாளத்தால் கயத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அப்பொழுது உங்களுடைய தகப்பன் நாற்றமாய் சொல்லிட்டு கேள்விப்பட்டு இஸ்ரேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மிடத்திலே எல்லாருடைய கைகள் பார்க்க ஒரு கேவலமான ஐடியா. இதைத்தான் பாவத்தின் கயிறு அப்படின்னு. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். அது என்னன்னா, எரேமியா 44வது அதிகாரத்துல அன்னைக்கு அடிமைத்தனத்துல போன மக்கள் எரேமியா பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 44வது அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டத்தில் இருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்திலே பத்ரோசிலே குறைந்த சகல ஜனங்களும் என்ன கூட்டமா சேர்ந்து ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உங்களுக்கு செவி கொடாமல். துணிகரமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அடிமையா வந்த பிறகு நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படி நாங்கள் செய்து
வானராக்கிக்கு தூபத்தை காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்பிப்போம். நாங்கள் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணத்தாரும் எருசலேமிலும் அன்னைக்கு அங்க செய்தோம், எருசலேம் இப்ப இங்கேயும் செய்வோம். நாங்க மாற மாட்டோம், சேம் செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினாலே திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்தோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வேஸ்ட் அப்பா, ஒன்லி தீர்க்க வேஸ்ட். நாங்க அன்னைக்கு செய்தோம்ல அப்படியே நாங்க செய்வோம். நாங்கள் வானராக்கிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பானவளையும் வார்க்காமல் போனது முதற்கொண்டு எங்களுக்கு பட்டைகள் பஞ்சு அழிஞ்சு. இதாங்க ஒரு மோஸ்ட் ஹாரிபிள் ஒரு காரியம். இந்த காரியத்தை எவ்வளவு மோசமாக போக 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 சாபம் அவர் மேல் வந்துட்டு. ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். செப்பனியா 1வது அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 1086. செப்பனியா 1:12. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வாண்டல் போல குழம்பி போயிருந்த கர்த்தர் நன்மை செய்வதிலே தீவிர தங்கள் இருதயத்தில் சொல்கிற மனுஷனை தண்டிப்பேன். சொல்லிட்டார், நான் சோதிச்சு லைட்டை கொளுத்தி வச்சு பார்த்து செய்வேங்கிறார். காரணம் அந்த மாயையுடைய கயிறு. ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கருவமல்ல பிதாவே, துதிக்கிறோம். செல்வி டீச்சருடைய மாமனாருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வயதான காலத்தில் இந்த நோயில் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த நோயிலிருந்து நீர் அவருக்கு விடுதலை தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு விசேஷமான ஒரு நன்மையை தாங்கப்பா. உடல் நோயின் படுக்கையில் மாற்ற உனக்கு வல்லமை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.